இது அலர்மலை. இன்றைக்கி நம்ம ராமதேவர் ஜீவ சமாதியை பார்க்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் வழி. நிறைய பேர் கேட்டிங்க எப்படி போகிறதுன்னு. ஜனவரி 12 அன்னைக்கு நமக்கு போகலாம். அண்ட் கீழே தீர்த்த தொட்டி இருக்குது. இது வழியாக தான் நீங்கள் வரணும். அதான் பாதை. வாங்க நமக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஐயாவை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இல்லை. இங்கே தீர்த்தக்கரையில் தண்ணி பிடிச்சிட்டு மேலே போகலான்னு நினச்சோம். ஆனால் தீர்த்தக்கரையிலே தண்ணி இல்லையா, கீழே கொடுக்குறாங்களா, அது தெரியாமல் வந்துட்டோம். தண்ணி நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஐயா எப்படியாவது எங்களை கூப்பிட்டு போயிடுவாருன்னு அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் 2 லிட்டர் வாட்டர் கேனு கண்டிப்பாக உங்கள் கையில் வச்சுருக்கணுங்க. இல்லைன்னா இந்த மலையில் ஏறது ரொம்ப கஷ்டம். இன்னும் நிறைய தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. வாங்க நடக்கலாம். நாங்கள் தண்ணி இல்லாத வருத்தத்தில் வந்தோம். ஆனால் வர வழியில் தண்ணி கிடச்சிச்சு. இது பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய தூரங்கள் கடக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பேக்கை பார்த்துட்டு குரங்கெல்லாம் வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சு. பின்னால் குரங்கு வருதுடா பார்த்தீங்களா? ரொம்ப டேஞ்சரஸான குரங்காக இருக்கும் போல இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கம்பு குச்சி வச்சிங்கன்னா குரங்கு உங்களுக்கு பயப்படுதோ இல்லையோ, இந்த கம்பு குச்சி கண்டிப்பாக பயப்படும். ஸோ வர்றப்ப மறக்காமல் கம்பு குச்சியோட போங்க. மேலே மேலே இந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வழி பிரியுது. நேராக நீங்கள் போகாமல் இது வழியாக நீங்கள் கட் ஆகணும். இங்கே பாருங்க பிரச்சனைனா ஒரு கூட்டம் தொடர்ந்துக்கிட்டு வருது. இங்கே பாருங்க. வந்தீங்கன்னா இந்த வழியில் ஒரு வழி போகுது, இந்த சைடு ஒரு வழி போகுது. இது தலவாணி மலைக்கு போகிற வழி. இதுதான் நம்ம போகிற வழி. இந்த வழியாக தான் நம்ம ராமதேவ சித்தர் ஐயா வந்து தரிசிக்க போகிறோம். இந்த வழியாக தான் போகணும். சித்தர்கள் ஏன் இந்த மலை மாதிரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம உயரம் போக போக, அதாவது நம்ம மலை ஏற ஏற நம்மளோட மனதும்
என்ன வேணாலும் பண்ணலாம். சித்தர்கள் தியானம் பண்ணுறதுக்காகவே இந்த மலையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா மனதை ஒருமைப்படுத்தினா மட்டும்தான் தியானம் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் சித்தர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி அம்புக்குறி இருக்கும். இந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணிவாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. வாங்க போகலாம். இந்த இடம் தான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்துட்டு இந்த மலையில் தான் தீபம் ஏற்றுவாங்க. இந்த மலையில் ஏற்றுற தீபம் எல்லா ஊருக்கும் தெரியும். நம்ம போன தடவை ஐயாவை பார்க்க போனோம். இந்த தடவை ஏதாவது வீடியோவில் புதுசாக காட்டணும்னு தான் அந்த இடத்துக்கு வந்தோம். ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஆமாம், ஆனால் அங்கே தலைவர் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை எப்படி போக போகிறோன்னு தெரியல. வாங்கி நீங்கள் வாட்டுக்கு வச்சு பாருங்க. அவர் எடுத்தா எடுக்கட்டும், என்ன பண்ணுறாரு. அவர் எழுந்தோம்ல அதை எடுக்க மாட்டாப்ல. தெரியும், அவருக்கு பிடிக்கும் தெரியும்.
पद्मा पादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वा அப்புறமா இந்த அமரங்க பீஸா பூங்கிட்டு இதான் பற்ற வச்சிரு. சூட வச்சுடு. తీసిరే హెల్తీగా தண்ணி வந்துச்சா? హాయ్ కొచ్చిరా ఉడని వచ్చా ఏంటా போடுறா டக்குன்னு போறா. ஏய் வாங்க. ஏய் சண்டை போடக்கூடாது. కొట్టుమంది ஏய் பேசாம வைடா. ஏய் சாக்கிட்ட ஆ பா பா. ஏய் மாண்டி கவரோட தின்றுச்சுன்னா அவரோட தான் சாப்பிடாதடா. ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டுருக்கோம். ஒவ்வொன்று கவரோட தான் எடுத்து வாயில் வைக்கிறீங்க. வீடியோ எடுத்து பா பா. இந்தா இந்தா அந்த சைடு தூக்குறா. ஆமாடா கைக்குள்ளே கொடுத்துது. ஏய் அங்கிட்டலாம் தூக்கி போடுமா இந்த ஒரு அங்கிட்டலாம் மேலே இருக்குடா மலு. பா பா. சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோ ராமதேவராயா பற்றி சொல்லணும்னா, ராமதேவராயா வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தாருங்க. ஒரு சித்தருக்கு வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எப்போ என்ன ஏது பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரி ஓகே, உங்களை பற்றி நம்ம பேசலாம். ராமதேவராயா வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தார். உலக மக்கள்லாம் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையான வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்றத ஐயா தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகப்பட்டினம் முழுக்க சுற்றுறாரு. அதுக்கப்புறம் காசிக்கு போகிறாரு. காசிக்கு சும்மா ஒன்றும் போனாங்க. காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. நிறைய மூலிகை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். காசிக்கு போன உடனே சட்டைநாதரோட தரிசனம் கிடைக்குது. சட்டைநாதர் சொல்கிறாரு, நீ மெக்காவுக்கு போ, மெக்காவில் அதிகப்படியான மூலிகைகள் இருக்குது, உன்னோட கல்பர சவாதியான மூலிகைலாம் அங்கே தான் இருக்குது, நீ அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. உடனே ராமதேவராயாவும் மெக்காவுக்கு போகிறாரு. மெக்கா போனோன்னா மெக்காவில் இருக்க மக்கள்லாம் ஐயாவை ஏற்றுக்கலை. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன ஊரில் புதுசாக இருக்க அப்படின்னோடனே ஐயா சொல்கிறாங்க, நான் வேறு ஊரில் இருந்து வரேன், வேறு நாட்டில் இருந்து வரேன் அப்படின்னோடனே அவங்களாம் சொல்கிறாங்க, வேறு நாட்டில் இருந்து இந்த நாட்டில் நீங்கள் தங்கணுன்னா எங்களோட மதம் மாறணும் அப்படின்றாங்க. ராமதேவராயா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மதம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, எல்லா மதமும் எனக்கு முக்கியம் தான், எல்லா மதமும் என் மதம் தான் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமதேவராயா மதமே மாறிறாரு, இஸ்லாமியராக மாறிறாரு. இஸ்லாமியர் மாறின பிறகு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க ராமதேவராயாவுக்கு, யாக்கோபு அப்படின்னு. அப்புறம் அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருந்து நிறைய மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ போவர் அங்கங்கே அந்தந்த நாட்டுன்னு போயிட்டு அவர் ஒரு மூலிகை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த நாட்டுக்கு வராரு. மெக்காவுக்கு வந்தோன்னே ராமதேவராயாவை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ கற்றுக்கிட்ட இந்த மூலிகைகள், நீ கற்றுக்கிட்ட இந்த மருத்துவம் இந்த மக்களுக்கு மட்டும் பயன்படுத்தா போதுமா, மற்ற மக்களுக்கெல்லாம் பயன்பட வேணாமா,
நீ இங்கேருந்து இங்கே கற்றுக் கொடுத்ததெல்லாம் போதும், நீ உன்னோட மருத்துவத்தை உலகுக்கு கொண்டுட்டு வா அப்படின்றாங்க. உடனே ராமதேவரையா என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது பிறகு தமிழ்நாட்டுக்கு வராரு. சதுரகிரி போய் அங்கே காளிங்கநாதரை சந்திக்கிறாரு. காளிங்கநாதர் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 18 சித்தர்களையும் சந்திக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஏகப்பட்ட சித்தர்களை ராமதேவரை சந்திக்கிறாரு. சந்தித்து தமிழில் கூட நூல் எழுதுகிறாரு. யாக்கோப்பு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல் எழுதுகிறாரு. அந்த நான் என்னென்ன மருத்துவம்லாம் கற்றுக்கிட்டேன், என்னென்ன மூலிகைலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குறிப்பை ஒரு புத்தகமாக போட்டு எழுதியிருக்காரு. அதான் யாக்கோப்பு சாஸ்திரம். இவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காருங்க. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு என்னென்னா பூஜா விதி. அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி என்ற மணி விளக்கை அறிய வேணும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும், சோதி என்ற தீயவெளி மார்க்கமெல்லாம் சுகம் பெறவே மனோன்மணி என்னைத்தால் பரஞ்சோதியாகி நீதி என்ற பரஞ்சோதியாகி தன்னை பாதம் நிற்குலத்தில் நின்ற நிலை யாரும் காணால், ஜோதி என்ற ஜோதாந்தத்தில் நின்று விளங்கவும் பூசையும் மீன் போகாதே. அதாவது இவங்க யாரை பற்றி பேச வராங்கன்னா, இந்த கண், காது, இந்த மூக்கு எல்லாமே ஒரே இடத்துல, இந்த தலைக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல சந்திக்கும். அந்த இடத்தோட பேர் தான் குண்டலின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு யோக முறை பண்ணி கொண்டுட்டு வராங்க. சித்தர் எல்லா சித்தரும் வந்துட்டு ஒரு சித்தர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குண்டலினி பண்ணி தான் வந்திருப்பாங்க. இந்த குண்டலினியை நம்ம பண்ணணும்னா, நம்ம சக்தியை கொண்டு வரணும்னா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமானவங்க சித்தர்கள். நம்பிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, அண்ட் செம்மையாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் உண்மையை சொல்லணுன்னா இந்த இடம் வேறு லெவலு. நிறைய பேர் வர்றீங்கன்னு சொன்னீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணேன். வேலூர்லேருந்துலாம் வர்றீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஜனவரி 12 ஜனவரி 12 அன்றைக்கி மறுபடியும் இங்கே ட்ரெக்கிங் வர போகிறேன். அண்ட் விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட நம்பரையோ உங்கள் பேரையும் கமெண்ட்டில் கொடுங்க. ஜனவரி 12 மறந்துடாதீங்க. அது கீழே பழமுதிர்ச்சோலை கோவில் இருக்குது. அது என்னென்னு காமிச்சிட்டு கிளம்பலாங்க. அவ்வளோதான், இறங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. நான் இறங்குறப்ப கரெக்டாக 5 மணிக்கு இறங்கணும். மணி 5:50 ஆச்சு.